இங்க வந்து வெச்சுக்கோ இப்போ டைரக்டா அத ஜாயின் பண்ணிக்க இந்த 2 மீட்டர் எடுத்து பேர் என்னது r சோ இப்போ ரெஸ்பெக்டிவா நம்ம வேல்யூ எவ்வளவு 6 cm 9 cm 9 cm இப்போ இமேஜின் பண்ணி பாரு PQRS சோ உங்களோட 4 பார்ட் சைடு வந்து அட்டெண்ட் ஆயிடுச்சா இதுல யாருக்கா டவுட் இருக்கா சோ நீ வந்து எக்ஸாம்ல லைன் டிராப் பண்ற அப்படினா சிங்கிள் லைன்ல தான் இருக்கணும் இது மல்டிபிள் லைன்ஸ் இப்படியோ டபுள் லைன் வரவே கூடாது புரியுதா இப்போ ஸ்பேஸ் டயகிராம்ல டவுட் இருக்கா நெக்ஸ்ட் we want to calculating the angular velocity புரியுதா அது தெரிஞ்சா மட்டும் தான் பண்ண முடியும் velocity diagram நம்மளால போக முடியும் ஓகேவா இப்போ ஒமேகா என்ன கொடுத்திருக்கா லெட்டர் PQ கொடுத்திருக்கானா PQ என்ன ஃபார்முலா 2 pi n suffix of PQ divided by 60 so 2 into 5 into what is the RPM 120 divided by 60 so 60 ரெண்டா அடிச்சா 2 வருமா 12.56 4 into 5 எவ்வளவு what is the value 12 point something 12.56 with the unit of radian per seconds so omega மட்டும் தான் radian per seconds ல வரும் velocity க்கு either millimeter per seconds or centimeter per seconds clear ஆ இது வரைக்கும் என்ன டவுட் இருக்கா நெக்ஸ்ட் இத வச்சு தான் என்ன பண்ண போறோம் velocity கண்டுபிடிக்க போறோம் அப்ப velocity எது பார்க்கலாம் velocity of PQ is equal to omega of PQ into PQ so omega of PQ வந்து 12.56 கண்டுபிடிச்சிருக்கீங்க so what is the value of PQ 60 so in terms of mm ல இருக்கு ஓகேவா அப்ப இங்க டைரக்டா 60 போட்டீங்கன்னா what is the value 12.56 into 60 3.6 mm per seconds so இது வந்து velocity of PQ இதே வந்து சென்டிமீட்டர் நாம மாத்தணும் என்ன பண்ணணும் ஒரு டாட் முன்னாடி தள்ளி வச்சினா போதும் இல்ல டிவைடட் பை 100 அப்ப 75.36 centimeter per second so this is called as velocity of PQR please make note of it Can I listen? Now we want to calculate the velocity diagram. என்ன ஒரு ரிசர்வ் பார்க்கலாம் இது parallel perpendicular ரெண்டுமே காம்பினேஷன்ல வரும் சோ எப்படி ஸ்பேஸ் டயகிராம் ஸ்கேல் கன்வர்ட் பண்ணியோ as well as velocity க்கு கன்வர்ட் பண்ணனும் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா velocity of PQ யோட வேல்யூ 75.36 35 or 36 36 cm per second கேங்களா அப்ப நாம என்ன எழுதிக்கலாம் இங்க வந்து 100 எடுத்துக்கலாமா 10 எடுத்துக்கலாமா அப்ப 10 mm is equal to 1 cm per second ஓகேவா செகண்ட்ஸ் கீழ டினாமினேட்டர் பண்ணாலும் ஒண்ணுதா பழையாலும் ஒண்ணுதா பட் யூனிட் கன்வர்ஷனுக்கு கொண்டுட்டு இருக்கு ஓகேவா இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணும் from the space diagram la while we calculate the velocity diagram focusing on the fixed point புரியுதா அதுல தான் நம்ம வந்து velocity லைன் வந்து ஜெனரேட் பண்ண முடியும் சோ இங்க given ப்ராப்ளம்ல PQ வந்து ஃபிக்ஸ்ட்னு சொல்லிட்டாங்க சோ டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் ஒரே ஒரு டாட் மட்டும் வெச்சுங்க so this is called as small p q sir yes ஸ்பேஸ் டயகிராம்க்கு எல்லா நோட்டேஷனுமே கேபிட்டல் லெட்டர்ல யூஸ் பண்ணிருக்கோம் இதே வந்து நம்ம velocity diagram வரும்போது எல்லாமே ஸ்மால் லெட்டர் போடணும் இதே வந்து ஆக்சலரேஷன் போடும்போது எல்லாமே டேஷ் a dash d dash இந்த மாதிரி b dash dash போடணும் ஓகேவா சோ இப்போ given point ps வந்து ஃபிக்ஸ்ட்னு சொல்லங்காட்டி நான் டைரக்டா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சிட்டேன் புரியுதுங்களா அடுத்து பார்த்தோம்னா pq எப்படி டிராவல் ஆகுது அப்படிங்கறத பார்த்தோம்னா this is parallel சோ நான் கீழ இருக்கிறது perpendicular சோ அது அப்படியே நான் மூவ் பண்ணிட்டு போய் டைரக்டா என்ன பண்றேன் இது ஒரு லைனா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் ஓகேவா
அப் டு எந்த லைன் வரைக்கும் நான் கன்சிடர் பண்ணனும்? So we already